நம்ம 24 நியூஸ். வணக்கம், என் பேர் வேல்முருகன். முருகன் ஜோதிட ஸ்தலம் ஐயர் பங்களாக்கும் பேங்க் காலனிக்கும் சென்டரில் பாலத்துக்கு பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நம்ம அப்பா வந்து பூர்வீக தொழில் நம்மளுக்கு வள்ளுவர் குல பரம்பரை ஜோதிடர். நம்ம தாத்தா பெரிய ஜோசியர். அப்பா இங்கே நம்ம ரிசர்வ் லைனில் 50 வருஷமாக ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 6 வருஷமாக தான் இந்த ஃபீல்டில் வந்து நான் காலேஜ் 2019 ஃபைனலிருந்து இப்போ வரைக்கும் அந்த 19ல் காலேஜ் முடித்தது. 19லேருந்து இப்போ வரைக்கும் 6 வருஷமாக அப்பா கூட இருந்தேன். அப்பா கூட நான் பாதி, நான் அப்பா கொஞ்சம் நேரம் மாற்றி பார்த்துட்டு இருந்தேன் ஆஃபீஸில். எனக்கு தனியாக ஃபேமிலின்னு ஆயிடுச்சுனாலும் தனியாக நான் வந்து ஆஃபீஸ் போட்டு இங்கே ஒரு 6 மாதம் ஆகுது. அப்பா கிட்ட இருந்து நிறையா ஜோதிட விஷயங்களை பற்றி நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, ஜோதிட புத்தகங்கள் நிறையா வாங்கி படித்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் இங்கே ஐயர்பங்களா பக்கத்தில் சொந்தமாக ஆஃபீஸ் போட்டிருக்கேன். ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணும்போது ஒருத்தர் 2 பேர் தான் வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் சொன்ன வாக்கு சொன்ன வழிபாடுகள்லாம் பண்ணி பழித்து இப்போ ஓரளவு நிறையா வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 5 பேர் 6 பேர் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட எந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக வராங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே பொருத்த குறைவு, ஜாதக ரீதியாக பொருத்தம் இல்லாமல் திருமணம் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, ரொம்ப வருஷமாக திருமணம் ஆகாமல் நிறையா கோவில்களுக்கு போய் நிறையா பரிகாரம் பண்ணியிருப்பாங்க, நிறையா விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. 35 40 வயசு வரைக்கும் தாமதமாக திருமணம் ஆகாமல் திருமண தடையை வழிபாடு சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் ஆகி அவங்க 4 பேர்த்துக்கு சொல்லி நிறையா பேர் அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லபடியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று என்னன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நிறையா சம்பாதிப்பாங்க, நிறையா கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க, நிறையா உழைப்பாங்க, நிறையா உழைப்பு இருக்கும், பலன் இருக்காத அளவுக்கு நிறையா சம்பாதிப்பாங்க. கடன் அதிகமாக இருக்கும், வந்தது தங்காது, சேமிக்க முடியாது. இன்றைக்கி 10,000 வந்தால் நாளைக்கு 1 ரூபா கூட இருக்காது. அந்தளவுக்கு நஷ்டம், நிறையா விரயம்ன்ற மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்க நிறையா பேர் வந்திருக்காங்க. அதுக்கும் நிறையா விஷயங்கள் நான் வழிபாடு மூலிமா நிறையா சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா பேர் கடந்து வந்திருக்காங்க, நல்லபடியாக இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, கணவன் மனைவியாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், இவங்க எந்திரிக்கும் போது சண்டை, காலைல விடிஞ்சோடனே சண்டையை பார்ப்போம், சாப்பிடும்போது சண்டை, நிம்மதியாக வேலை பார்க்கும்போது ஃபோன் மூலிமா சண்டை, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சண்டை போட்டே இருப்பாங்க, வகையை காமிச்சிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் சுற்றி வளைச்சி காரணம் என்னான்னு பார்க்கும்போது, குடும்பத்தாருக்கு ஜாதக ரீதியாக திசைகள் சரியில்லாமல் இருக்கலாம். இல்லை மூத்த பையனுக்கு, மூத்த வாரிசு ஆணோ பெண்ணோ, மூத்த வாரிசுக்கு சனி பயிற்சி சரியில்லாமல் இருக்கலாம், சனி பயிற்சி ராகுகதி பயிற்சி சரியில்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி திசைகள். அப்புறம் தாய்க்கு தலைப்பில்லை, தகப்பனார் கலைய பிள்ளைன்னு சொல்லுவோம். தாய் தகப்பனுக்கும் இந்த பயிற்சியை மூத்த வாரிசு பிள்ளைகள்னால தாய் தகப்பனும் ஒற்றுமை ஆரோக்கியம் பாதிக்கும். தகப்பனாருக்கு தொழில் ரீதியாகவே முடக்கத்தை காக்கிறது இந்த பிள்ளைங்க ஜாதகம் மூலியமாகவும் பேசும். இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, கார் வாங்கணும், வீடு வாங்கணும், மனை வாங்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டே தான் இருப்போம். 6 மாதமாக முடிவு பண்ணுவோம். ஸ்டார்டிங் தொடங்கும் போது தடங்கள் ஆகிறது, இல்லை பாதியிலே வீடு கட்டிட்டு நிப்பாட்டிடுறது, இடம் வாங்க போகும்போது அதன் மூலிமா பிரச்சனை வர்றது, இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் தடங்கள் ஆகுறதுமே அதுக்கு உண்டான சொல்யூஷனும் நான் சொல்லியிருக்கேன். நிறையா விஷயங்கள் நிறையா பேர் நல்லா இருக்காங்க, நல்லது நடந்திருக்கு, தடை தாமதம் இல்லாமல் நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த மாதிரி வந்த பிரச்சனைகளாக இப்போ நான் 6 மாதமாக நிறையா சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். இதன் மூலிமா ஜாதக ரீதியாக தான் குறைன்னு சொல்லி நான் வழிபாடுகள் நிறையா சொல்யூஷன் சொல்லி நிறைய பேர் இப்போ நல்லா இருக்காங்க. இப்போ நான் வந்து என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜாதகம் பார்ப்போம், பொருத்தம் பார்ப்போம், மனை ராசி, அப்புறம் வாஸ்து மனை ராசி வாஸ்து பார்க்குறது, இன்னும் ஜாதக நோட்டு புதுசாக எழுதி கொடுக்கறது, ருது ஜாதகம் எழுதுறது, இந்த மாதிரி விஷயம். சுப நாள் குறிப்பு, அதாவது நம்ம முருகன் ஜோதிட ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா 90% பரிகாரமே சொல்ல மாட்டோம். அதாவது வழிபாடு தான். எந்தெந்த கிரகம் பிரச்சனையாக இருக்கும், எந்தெந்த கிரகம் சரியில்லையோ அது உண்டான பலன் தான் அனுபவிக்கிறோம், கெட்ட பலன் தான் அனுபவிக்கிறோம். அதன் மூலிமா அந்த கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்க, வழிபாடு பண்ணுங்கன்னு தான் சொல்லுவோம். மற்றபடி பரிகாரம் எதுக்கு சொல்லுவோம் அப்படின்னா, திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பொருத்த குறைவு பரிகாரம். முடிஞ்சதுக்கப்புறம், முடிய போகிறதுக்கு முன்னாடி ஜாதகம் யாரும் பார்க்கறதில்ல, பார்த்ததுக்கப்புறம் சாமி பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி வருவாங்க. அந்த இதில் பொருத்த குறைவு முடிச்சதுக்கப்புறம் அந்த பொருத்த குறைவு மட்டும் பரிகாரம் பண்ணுவோம். மற்ற எந்த விஷயத்துக்கும் பரிகாரம் பண்ண மாட்டோம். கோவில் வழிபாடு தான். நம்ம முருகன் ஜோதிட ஸ்தலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐயர் பங்களாவுக்கும் முன்னாடி பேங்க் காலனிக்கு நம்ம ஐயர் பங்களாம் சென்டரில் பாலத்துக்கு கீழே நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நம்மகிட்டையும் 10 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் பார்ப்போம். சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் பார்ப்போம். நேராக வந்து பார்த்துக்கலாம். புக்கிங் நீங்கள் முன்னாடியே ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டைம் தனியாக ஒதுக்கிடுவோம். லீவில் எப்போயுமே இல்லை, எல்லாரும் பார்ப்போம். ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 84
38918 இப்போ நிறையா விஷயங்கள் நம்ம என்ன சந்திக்கிறோம் அப்படின்னா, இப்போ மேக்ஸிமம் நிறையா பேர் வந்து நட்சத்திரம் பொருத்தம் மட்டும்தான் பார்க்குறாங்க. 10க்கு 8 இருக்குது, 9 இருக்குது, தாராளமாக முடிக்கலான்னு சொல்லி கொடுத்துறாங்க. நம்மளை பொறுத்தவரை நட்சத்திர பொருத்தம் 2வது தான் பார்க்கணும். முதல் ஜாதக கட்டம் பொருத்தணும். பெண் ஆணுக்கு ஜாதக கட்டங்கள் பார்க்கும்போது பெண்ணுக்கு செவ்வாதோஷம் இருந்துச்சுன்னா ஆணுக்கும் செவ்வாதோஷம் இருக்கணும். பெண்ணுக்கு நாகதோஷம் இருந்துச்சுன்னா ஆணுக்கும் நாகதோஷம் இருக்கணும். சர்ப்பம் பாம்பு தான் சேர முடியும். இன்னொன்று என்னன்னா சனி தோஷம் 7-8 சனி இருக்கணும். சனி தோஷம், மாங்கலி தோஷம், சன்னியாசி தோஷம் இதான் சனி ஏற்படுத்தக்கூடியது. 7-8 சனி இருந்தால் 1-2 சனி இருந்தாலும் பெண்ணுக்கும், ஆணுக்கு 1-2 7-8 சனி இருந்தாலும் பெண்ணுக்கும் 1-2 7-8 சனி இருந்தால் மட்டும்தான் சேர முடியும். சனி இருக்கிறதும் இல்லாதும் சேர முடியாது. இந்த 3 தோஷத்தையும் முதல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நட்சத்திர பொருத்தம் முக்கியமாக பார்ப்போம். நட்சத்திர பொருத்தத்தில் 10 பொருத்தம் இருக்குன்னு, முக்கிய பொருத்தம் 3 பொருத்தம், முதல் முக்கிய பொருத்தம் 3 பொருத்தம் பார்ப்போம். அது இருந்தால் தான் மற்ற 7 பொருத்தம் நம்ம பார்க்க முடியும். முக்கிய பொருத்தம் 3 பொருத்தத்தில் அது ஒன்று இல்லைனாலும் பொருத்தம் இல்லைன்றோம். 3மே இருக்கணும். அதான் அப்போ தான் நம்ம முழுசாக பொருத்தம் இருக்குன்னு எழுதி கொடுப்போம். இந்த 3 பொருத்தம் என்ன அப்படின்னா ரச்சு பொருத்தம், யோனி பொருத்தம், கன பொருத்தம். இந்த 3 பொருத்தம் முக்கியமான பொருத்தம். 3ல் ஒன்று இல்லைனாலும் பொருத்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்தோம். பொருத்தம் சுத்தமாக இருக்காது, அது ஆயுசுக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணிடும். இந்த 3 பொருத்தத்தை பற்றி என்னன்னு சொல்கிறேன். ரச்சு பொருத்தம் அப்படின்னா ஆயுசை குறிக்கிறது. ஆயுசை கூடிய ஆரோக்கியத்தை குறிக்கும். மாங்கலிய பொருத்தம், கயிறு பொருத்தம்லாம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க ரச்சு பொருத்தத்தை. ரச்சு பொருத்தம் முக்கியம் முதல் பார்க்கறது. இன்னொன்று கன பொருத்தம், கேரக்டர் ஒத்து போகிறது. கணமும் ஒன்றா இருக்கணும். இப்போ பெண்ணு வந்து ராட்சச கணமாக இருந்து ஆண் வந்து மனுஷ கணமோ தேவ கணமோ இருக்கக்கூடாது. ஆணுக்கு ராட்சச கணமாக இருக்கலாம், 2 பேர்த்துக்குமே ஒரே கணமாக கூட இருக்கலாம். கன பொருத்தம் முக்கியம், ஒற்றுமையை குறிக்கிறது. ஆயுசுக்கும் சண்டை சச்சரவு வந்தாலும் பிரிவினை ஏற்படுத்தக்கூடாத அளவுக்கு கொடுக்கறது கன பொருத்தம் 2வது. 3வது என்னன்னு பார்த்தா யோனி பொருத்தம். அந்த அன்னோனிய ஸ்நேகம், புத்திரஸ்தானம் எல்லாமே யோனிலே அடங்கிடும். தனிப்பட்ட மகேந்திர பொருத்தம் அந்தளவு நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம பரம்பரையில் 3 பொருத்தம், யோனி பொருத்தம், புத்திரஸ்தானம், அன்னோனிய ஸ்நேகம். இந்த 3 பொருத்தம் இருந்தால் தான் மிச்சம் 7 பொருத்தம் இல்லைனாலும் இருந்தாலும் முடிச்சுக்கலாம். இது முக்கியமான விஷயம் பொருத்தத்தில். இப்படி தான் இப்படி பார்த்து முடிச்சா நம்ம பரம்பரையில் இன்ன வரைக்கும் பொருத்தம் பார்த்து சொல்லி நிறைய பேர் வந்து நல்லா இருக்காங்க. ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஜோசியர்கிட்ட அப்பாவோட தாத்தா வந்ததில்லை, என்கிட்டயும் வந்ததில்லை. அதனால பொருத்தத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக இருப்போம். ஒரு சின்ன துளி பிரச்சனை அப்படின்னாலுமே பொருத்தம் இல்லைனாலுமே சுத்தமாக பொருத்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துருவோம். ஆனால் சில பேர் வந்து பொருத்தம் இருக்குது, சின்ன பிரச்சனை தானே பண்ணிக்கலாம், சண்டை தானே வரும், ஆயுசுக்கு ஒன்றும் செய்யாது பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. நம்மளை பொறுத்தவரை எல்லாமே வாழ்க்கை விஷயம் எல்லாமே ஏற்படணும். ஒற்றுமை இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும், முன்னேறணும், ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், தீர்க்க ஆயுசான குழந்தையும் கிடைக்கணும். இந்த 4 விஷயம் இருந்தால் தான் குடும்பத்தில் ஒன்றும் இல்லைனாலுமே 4 விஷயத்தில் ஒன்றும் இல்லைனாலுமே குடும்பம் நடத்த முடியாது. 4மே இருந்தால் தான் பொருத்தத்தில் நம்ம கரெக்டாக எழுதி கொடுக்க முடியும். இந்த பொருத்த விஷயம் முக்கியமானது. நிறைய பேர் அந்தளவுக்கு இப்போதைக்கு நட்சத்திரத்தை மட்டும் ஃபோன்லேயே பார்த்துடுறாங்க. 10க்கு 8 இருக்குது, 9 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, இப்படிலாம் நம்பர் டிஜிட் கணக்கில்லை. நம்மளை பொறுத்தளவுக்கு ஜாதக கட்டம் தான் முக்கியம். நிறைய பேர் பொருத்தம் இல்லாமல் திருமணம் பண்ணுறது என்ன மாதிரி பிரச்சனையை சந்திக்கிறோம் அப்படின்னா, பிள்ளைக்கு தோஷமான ஜாதகமாக பிறப்பாங்க. நாகதோஷமோ செவ்வாதோஷமோ பிறக்கும். இந்த பிள்ளை வாழ்க்கையில் படிப்பு, மானநோக்கம், ஆரோக்கியம் சில பிரச்சனைகளை காட்டும். ஜாதகத்தை தூக்கிட்டு ஜோசியர்கிட்ட தான் போவோம். இந்த பொருத்த குறைவு இல்லாமல் பொருத்தம் நிறைவாக இருக்குது, கணவன் மனைவி வாழ்க்கை திருமணம் பண்ணாங்க அப்படின்னா பிள்ளைக்கும் தோஷம் இல்லாத ஜாதகமாக பிறக்கும். பேரன் பேத்தி ஆயுசுக்கும் பரம்பரையும் நல்லா இருப்பாங்க. குடும்பம் சண்டை சச்சரவு வராது, பிரிவினை ஏற்படாது, ஆரோக்கியத்தில் யாருக்கும் எந்த கண்டம் வராது, முன்னேறுவாங்க. முன்னேற்ற தடையில்லாமல் முன்னேறி போவாங்க. இந்த பொருத்தம் தான் முக்கியம். வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது பொருத்த விஷயம் தான். கணவன் மனைவிக்குள்ள பொருத்த விஷயம் தான் பிள்ளை பேரனுக்கு எல்லாத்துக்கும் பேசும். பொருத்தம் நல்லா இருந்தால் தான். இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம 24 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.